ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழில் அவங்க பிரதீப். நம்ம சேனல் மறக்காம ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் ஆயிருக்க இந்த ரெண்டு நியூ ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோவஸ்ட் ஹோம் லோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹோம் லோன் அப்படின்னு சொல்கிற ரெண்டு ஆப்பு. ஸோ இந்த ரெண்டு ஆப்பும் பார்த்தீங்க அப்படின்னா எதோட சீரியஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ கார் இன்சூரன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே, அப்புறம் மெஷ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப் பார்த்துருக்கோம். பக்கா பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. டாஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் அந்த டைப் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைப் ஆப் தான் இது. ஓகேங்களா? ஸோ டெய்லி செல்ஃப் ஏர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 ரூபாயிலேருந்து 8 ரூபாய்க்குள்ள கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மினிமம் ரீடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு ரீடம் 10 ரூபா, அதுக்கப்புறம் 2 டைம் 10 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 20 ரூபா, 30 ரூபா, அதுக்கப்புறம் 50 ரூபா ஃபுல் ரீடம் 50 ரூபா 50 ரூபான்னு போயிட்டு இருக்குது. ஒரு 2 வாரம் கிட்ட கரெக்டாக பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே சேம் டைப் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்கும். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 3 நியூ ஆப்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஆப்பை பற்றி நம்ம இந்த சேனல்லேயே பார்த்துருவோம், மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ்லேயே. பட் மற்ற 2 ஆப்ஸை பற்றி மணி மேக்கர்ஸ் இன் தமிழ்னு சொல்லிட்டு நம்மளோட செகண்ட் சேனல் இருக்குது. ஸோ அதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் சில ஏர்னிங் ஆப்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னா லோவஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா லாகின் வித் கூகுள் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், ரெஃபர் கோட் அப்படிங்கிற இடத்துல 11122 சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 டாஸ்க் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுற மூலிமா தான் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டைப்பில் தான் உங்களுக்கு டாஸ்க் இருக்கும். ஸோ 10 வியூ நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டால் அந்த மாதிரி போகும். தென் இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் மாதிரி சிம்பிள் போட்டிருக்காது, கிளிக் டாஸ்க்கு. இந்த மாதிரி இன்ஸ்டால் சிம்பிள் போட்டிருக்கா, இது இன்ஸ்டால் டாஸ்க். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இது மேலே ஒரு டச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 உட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இது மேலே டச் பண்ணணும், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேப் டு ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூட் உடையும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ரூட்டாக உடையும். அந்த ஒவ்வொரு ரூட்டும் உடையிறதுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே ஃபினிஷ்டுன்னு சொல்லி மாறுது இல்லையா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக் வந்துடும். ஸோ பாருங்கள், ஒன்று நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 9 மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி ரிமைனிங் இருக்க 9 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உள்ளே போய்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் சொல்கிறதுனால லேட் ஆகுது. ஸோ டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூட்டாக உடச்சிட்டு இந்த 6 கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 செகண்டும் ஃபினிஷ் ஆன மாதிரி ஆச்சு. ஸோ நீங்கள் தான் டச் பண்ணணும். முடிஞ்ச உடனே ஃபினிஷ் அப்படின்னு வந்தோன்னா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டால் எப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை பேக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் விழுந்திருக்கும். ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணணும். அது மேலே ஒரு டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஆடை தான் கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ஆட் வந்துருச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் ஆடே வந்துட்டு இருக்குன்னா ஒரு 2-3 டைம் நீங்கள் பேக் உள்ள வரும்போது உங்களுக்கு இன்ஸ்டால் வந்துடும். ஸோ அப்பயும் வரல அப்படின்னா இந்த இன்ட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட் ஆடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் க்ளோஸ் பண்ணோன்னா 4வது டைம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆட் வந்துடும். ஸோ அப்போ அதை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஆடை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் இப்போ இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஆப் இன்ஸ்டால் ஆன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ கம்ப்ளீட்டட் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. நம்ம உடனே பேக் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாலிங்கில் இருக்குது. இன்ஸ்டால் ஆன அடுத்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கம்ப்ளீட்டட், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னதாக கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஒயிட் கலரில் வந்திருக்கும். ஸோ இந்த நியூஸ் பாயிண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்புக்குள்ளே வந்துடலாம். ஸோ இதையும் பேக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டிக் விழுந்துடும். ஸோ இன்ஸ்டால் டாஸ்க்கும் நம்மளை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் ஒவ்வொரு டாஸ்க்காக நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கிளிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிளிக்குக்கும் அதே சேம் தான். கிளிக் வந்துச்சு அப்படின்னா மேலே உள்ள ஆடை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேஜில் போய்ட்டு எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. அந்த பேஜில் ஜஸ்ட்டு போய்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் போல் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா போதும், கிளிக் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரெஷன் எல்லாத்துக்குலாம் 2 பைசா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளிக்குக்கும் இன்ஸ்டாலுக்கும் 90 பைசா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேலட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் முடியும். அதுக்கப்புறம் வித்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா
அமௌண்ட் மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 ரூபா ஃபஸ்ட் ரீடம் நான் சொன்ன மாதிரி 10 ரூபா எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எவ்வளோ ரீடம் கேட்குதுன்னு பார்த்து நீங்கள் வந்து ரீடம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு பிறகு ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு அது வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சா பெண்டிங் இருக்கிறா அப்படின்னு டீட்டில் வந்து பார்த்துக்க முடியும். அதேமாதிரி இன்றைக்கி நீங்கள் ரீடம் கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதே சேம் டைம் இப்போ வந்து இன்ஸ்டாலுக்காக நீங்கள் யூஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த ஆடை வந்து ஒன்று அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அடுத்த டாஸ்க்லேயும் உங்களுக்கு அதே இன்ஸ்டால் ஆட் வந்துச்சுனாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆகும். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் லோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம். இதுவும் அதே சேம் டைப் தான், கொஞ்சம் ஆப்ஷன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போவும் போல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து இன்சூரன்ஸ் நம்ம உள்ளே போயிருப்போம். பட் இதில் வந்து டாஸ்க் அப்படின்னே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து தனியாக 10 வியூ இன்ஸ்டால் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் ஒவ்வொரு நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஒவ்வொரு டாஸ்க்குள்ளே போனோன்னா உங்களுக்கு அதே தான் இருக்கும். 10 வியூ ஒரு இன்ஸ்டால், இல்லைனா 10 வியூ ஒரு கிளிக் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் 10 வியூ ஒரு இன்ஸ்டாலே இருக்குது. ஸோ இதில் இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ அதே மாதிரி 6 செகண்ட் மட்டும் டைமிங் வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்லை. செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு வியூவும் இதில் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். தென் இன்ஸ்டாலுக்கும் கிளிக்கலாம் அதே தான் சேம் தான். கீழே இருக்கக்கூடிய அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டாலுக்கு கிளிக்கலாம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான். இதில் வந்து வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அதே மாதிரி வித்ரா ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேலட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு பேலன்ஸ் சொல்லுறது பார்த்திங்கன்னா வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். அதுவும் இன்றைக்கி ரீடம் கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே கம்பெனியோட ஆப் தான், ரெண்டுமே பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ஆப்ஸும் உங்களுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொல்லல. இந்த ஆப்ஸோட லிங்க் ஸோ டோட்டலாக 5 லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பார்க்கக்கூட இந்த ஆப்போட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து போக போக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.